அதிமுக ஆட்சி காலத்தில் 65 லட்சம் மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கண்ட மக்களை தேடி அரசு திட்டத்தின் பெயரை மாற்றி மக்களோடு முதல்வர் என வைத்திருப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் பேரையூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு போவதனாலே முதலமைச்சர் போவதனாலே நமக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் போவதனாலே ஏதோனும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை ஏற்படுமா என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே வேலைவாய்ப்பு வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள், முதலீடு வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள், தொழிற்சாலைகளை எல்லாம் பெருக்கிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வறுமை ஒழியவில்லை, வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. மக்களோடு முதல்வர் என்கிற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மக்களோடு முதல்வர் என்று சொன்னால் இதுவரைக்கும் அவர் வீட்டோடு முதல்வராக இருந்தாரா என்று நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் திடீரென்று மக்களோடு முதல்வர் என்று சொன்னால் மக்களோடு தான் இருக்க வேண்டும். அப்படியானால் நேற்று வரைக்கும் அவர் வீட்டோடு முதல்வர். இதுதான் நமக்கு வீட்டில் கிராமத்திலே கூட சொல்வார்கள், மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காரு, இவர் வீட்டோட மாப்பிள்ளையா இல்ல உங்க வீட்டு மாப்பிள்ளையான்னு கேட்பாங்க. வீட்டோட மாப்பிள்ளைன்னா அப்ப இதுவரைக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீட்டோட முதல்வராக இருந்த காரணத்தினாலே இப்போது மக்களோடு முதல்வர் என்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் கூட வருகிற போது கருணப்பட்டியிலே அங்கே குன்னத்தூரிலே வைத்திருந்தார்கள். அங்கே பார்த்தோம், விளம்பரம் இருந்தது, ஆனால் ஆடம்பரம் இருந்தது, ஆனால் அங்கே ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் எடுப்பதாக தெரியவில்லை.